ஹாய் எஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங் அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேண்ட்ரஃப் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், நான் ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், குளிக்க கூட இல்லை. என் ரெசல்யூஷனாக என்னையோட முடிச்சிடும் தான் நினைக்கிறேன். இப்போ டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பட் அதையும் தாண்டி நான் இப்போ வாக்கிங் போயிட்டு வந்து குளிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே, ஸோ ஹவு டு கெட் ரிட் ஆஃப் டேண்ட்ரஃப். ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, அதுவும் சின்ன ஏஜ் பசங்களுக்குனாலும் சரி பொண்ணுங்களுக்குனாலும் சரி. ஸோ டேண்ட்ரஃப் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு நம்ம தப்பிக்கிறது, அப்புறம் நேராக டாக்டர்கிட்ட போனால் சரியாயிருமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும். பட் நீங்கள் தேவையில்லாமல் அமௌண்ட்டு செக்அப்னு ரெகுலர் ரொட்டீன் செக்அப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ டாக்டருக்கு போகாமே வீட்டில் சரி செய்கிற ஒரு 4 or 5 ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஓகே, ஸோ ஒரு விஷயம் நமக்கு கெயின் ஆகணும்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஆகணும். ஸோ அது இந்த விஷயத்துல இல்லை, எல்லா விஷயத்துலன்னா ஓகே, கெட்டிங் இன் தி டாபிக். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிய ஷார்ட்டாக வெட்டிடணும். நான் ஒரு 10-15 வீடியோ இல்லைன்னா ஒரு 20 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா என் முடியை ஒட்டை வெட்டியிருப்பேன். மொட்டை அடிச்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு இந்த இவ்வளோ தூரத்துக்கு இந்த நெத்தி வர வளர்ந்துருக்கும். அந்த அளவுக்கு முதல்ல முடியை நல்லா வெட்டி மண்டைய முதல்ல நல்லா சொரிஞ்சு கழுவணும். நல்லா சொரிஞ்சு கழுவணும். ஆக்சுவலாக டேண்ட்ரஃப் எதுக்கு வருதுன்னா, ஈரத்தலையோட நம்ம எண்ணெயை தேய்ச்சி அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வெளியே போக விடாமல் தோட்டின துண்டுலேயே துவைச்சு அதை நம்ம வந்து உள்ளேயே தங்க வச்சிடறோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. முதல்ல எண்ணெய் அதிகமாக தேய்க்கக்கூடாது, எண்ணெய் போட்டுட்டு கேப் போடக்கூடாது. ஏன்னா கேப் போட்டிங்கன்னா டேண்ட்ரஃப்லாம் வெளியே போகாமல் கேப்பில் ஒட்டிடும். நாளைக்கு நீங்கள் மறுபடியும் அந்த கேப் போடுறீங்கன்னா மறுபடியும் மண்டைக்குள்ளே இருந்துடும். அதனால தான் ரொம்ப ஆயிலி ஹெட்டாக இருக்கக்கூடாது. அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஏன்னா நீங்கள் சும்மா இப்படி தலையை தட்டும்போது நிறைய பொடி வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னா, அதெல்லாம் உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் ப்ளஸ் டேண்ட்ரஃப் தான். அதுக்கிட்டேருந்து ரொம்ப ஈஸியாகவே தப்பிச்சிடலாம். ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடியை ரொம்ப சின்னதாக வெட்டிடுங்க. ரொம்ப சின்னதாக வெட்டி முதல்ல மண்டையை நல்லா க்ளீன் பண்ணிடணும். குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். இந்த கையை நல்லா இப்படி மடக்கி வச்சுட்டு நல்லா சொரிஞ்சு விடணும். அதுக்கப்புறம் துண்டை வச்சுட்டு நல்லா துவட்டிடணும். மண்டையில் ஈரமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக மண்டையில் ஈரம் இருந்தாலே அந்த டேண்ட்ரஃப் வெளியே போகாமல் அப்படியே மண்டையில் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இது முதல்ல முடியை நல்லா நம்ம காய்ப்பாங்களே அப்படியெல்லாம் இல்லாமல் முடியை நல்லா டிசைனாக வெட்டிக்கலாம். ஆனால் நல்லா ஷார்ட்டாக இத்தனோண்டு தான். நான் அது மொட்டை போடுறதும் போடாமல் இருக்கிறதும் அது உங்களோட பெனிஃபிட். பட் முடி ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடி நீங்கள் ஷார்ட் பண்ணாலே உங்களுக்கு பாதி டேண்ட்ரஃப் வெளியே போயிடும். அதுதான் உண்மை. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சும்மா நீங்கள் வந்து ஒரு 1 month வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இல்லைன்னா சன்சில்க், கிளினிக் ப்ளஸ் அந்த மாதிரி ஷாம்பூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸாக இந்த ஷாம்பூலாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும். பட் ஹேர் ஃபால் வேறு, சொட்டை விழுறது வேறு. ஹேர் ஃபால் இந்த சென்ஸ் வீக்காகி தான் ஹேர் ஃபால் ஆகும். உங்களுக்கு அந்த ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு சொட்ட விடாது. ஸோ முடி ரொம்ப கொட்டுதேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். அது அந்த டேண்ட்ரஃபில் நம்ம சொரிஞ்சு நம்ம ஸ்கேல்பில் இருக்க அந்த முடியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் கம்மி பண்ணி விட்டுருவோம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் நீம் அண்ட் கூல்னு ஒன்று உண்டு. அதை போட்டிங்கன்னா மண்டை நல்லா கூலாக இருக்கும், அப்படியே ஃபுல்லாக கூலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் போடலாம். இல்லை நான் இது போட்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கத்தாழை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆலோவேரா வந்து நீங்கள் அந்த 2 பக்கமும் பச்சையாக இருக்கும். முதல்ல அந்த பச்சையை பிச்சுட்டு அந்த பச்சையை வச்சுட்டு நீங்கள் நல்லா தேய்க்கலாம். அதை வச்சு நீங்கள் தேய்ச்சாலே உங்களோட பாதி டேண்ட்ரஃப் அந்த பச்சையில் ஒட்டிடும். அப்படி ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஆலோவேரா ஜெல்லில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குது தெரியுமா, அதை நல்லா வெட்டியாக அரைச்சி, வெங்காயம் எண்ணெய், அந்த ஆனியன் ஆயில்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த 2த்தையும் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். பட் குளிர் நேரத்தில் இல்லை உடம்பு சரியில்லாத அது போட்டுறாதீங்க. ஏன்னா கோல்டு பயங்கரம் பிடிச்சோம். ஒரு 2-3 வாரத்துக்கு கோல்டு போகாது. ஸோ இந்த ஆலோவேரா நான் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்னால் முடியலன்னா இருக்குது நம்மள்கிட்ட கடைசி ஸ்டெப்பு. ஃபோக்கஸ் ஆகுதாப்பா? ஓகே, இதுதான் செல்சன் ஷாம்பூ அப்படின்னு நீங்கள் வந்து போய் கேளுங்க. மெடிக்கல்ஸில் எல்லா மெடிக்கல்லையும் இருக்கும். இது 394 ஒன்று வரும், 190, 200 ஒன்று வரும். ஸோ இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பு ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் வாடை அடிக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக அந்த கத்தாழை ஸ்டேஜ்லேயே என் முடியை கிளியர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வாரத்துக்கு ஒரு தடவை என்னால், ஏன்னா எப்போவுமே கத்தாழை யூஸ் பண்ணுறது அது ரொம்ப குளிர்ச்சி, டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ வயசானவங்க இல்லை சின்ன பசங்க இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாமல் சரியாகும்னா யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் திஸ் ஷாம்பூ. அண்ட் இந்த ஷாம்பூ வந்து ஆக்சுவலாக ஒரு ஹெர்பல் ஷாம்பூன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆம்வே ப்ராடக்டா எனக்கு சரியாக தெரியல.
ஆவாட் ப்ராடக்ட். பட் 197 ருபீஸ், ரொம்ப சீப் தான். இதில் கரெக்டாக இந்த 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 இதில் வந்து மூடியே இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதில் ஒரு அரை மூடி எடுத்துகிட்டு நல்லா முதல்ல ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு சோப்பு தேய்ச்சிட்டு குளிக்கும் போது நல்லா குனிஞ்சு தான் முதல்ல வாஷ் பண்ணணும் தலையை. நம்ம இப்படியே வாஷ் பண்ணுறதுனா கண்டிப்பாக விழாது. குனிஞ்சு நல்லா தேய்ச்சாதான் நமக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய இதே இருக்காது. இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கத்தால ஸ்டெப்லேயே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். பட் அதையும் தாண்டி இல்லை ப்ரோ என்னால் எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது, பட் என்னால் இந்த மாதிரி கெமிக்கல் கண்டாமினேட்டட் உள்ள அந்த ஷாம்பு யூஸ் பண்ண முடியாது, யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தி ஷாம்பு. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வீட்டில் இருந்தபடியே 2 நிமிடங்களில் டேண்ட்ரஃபை போக்குவது எப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு வீடியோ பண்ணிடலாம். இதோட வீடியோ நீங்கள் முடிச்சிடறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.